ஒரு ஹீரோ வில்லன் ஆகிற மாதிரியான கதைங்கிறது நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம். லிட்ரலாக இப்போது யூபிஐக்கு அதான் நிலைமையாக மாறிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம யூபிஐயை எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறோம். யூபிஐ இல்லைன்னா நம்மளால் இருக்கவே முடியாதுங்கிற மாதிரியான நிலைமை வந்துருச்சு. எங்கேயுமே கேஷ் கொடுத்து வாங்குகிற பழக்கமும் நம்ம கிட்ட இல்லை, அவங்கக்கிட்டையும் கேஷ் ஃப்ளோங்கிறதே கிடையாது. 100 ரூபா கொடுத்தா கூட சில்லறை வர்றது கிடையாது. ஆனால் அந்த யூபிஐ ஆப்பு தான் இன்றைக்கி நமக்கு பெரிய ஆப்பாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. கர்நாடகாவில் நிறைய வெண்டாஸ், கிட்டத்தட்ட 14,000க்கும் மேற்பட்ட வெண்டாஸ் இனிமேல் நாங்கள் யூபிஐ யூஸ் பண்ண மாட்டோம், காசு மட்டும்தான் வாங்குவோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. கடையிலையும் போர்டுங்கிறத வச்சுட்டாங்க. இந்த யூபிஐ QR கோடையும் தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க கடைக்கு வந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி, எப்போ நீ நிறைய சம்பாதிக்கிற, வரி கட்டாமல் இருக்க, எப்போ வரி கட்டுவ அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க கவர்மெண்ட். அதில் பார்த்து மிரண்டு போய் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. கர்நாடகாவில் நடந்தது தமிழ்நாட்டில் எப்போ வேணால் நடக்கலாம். இன்றைக்கே பழனி பக்கம்லாம் போனீங்கன்னா ஒன்லி கேஷ் தான், நோ யூபிஐ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் யூபிஐங்கிறது நமக்கு பெரிய ஒரு ஆப்பாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். யூபிஐ நல்லதா கெட்டதா, நம்பலாமா வேணாமா பார்த்துடலாம் வாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிறிய வணிகர்களுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய இடிங்கிறது விழுந்துச்சு. கர்நாடகாவுடைய ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. 2024-25 இந்த பீரியட்லலாம் நீங்கள் 20 - 40 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்கீங்க, ஆனால் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணலை. ஏன் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணாதது கூட மன்னிச்சிருவேன், எப்படி நீ வரி கட்டாமல் இருக்கலாம், இமீடியட்டாக நீ வரி கட்டணும், ஃபைனோட கட்டணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. நிறைய வணிகர்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னதுன்னே அவங்களுக்கு முதல்ல அது புரியலை. அதுவும் அதில் வந்த ஃபிகர்ஸ்லாம் அவங்க சேர்த்து வச்ச காசை விட அதிகமான அமௌண்ட்டாக இருக்குது. மொத்த காசையும் கொடுத்தா கூட பத்தாதேடா, என்னடா இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பதட்டம் ஆயிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், நார்மலாக நமக்கே ஒரு கவர்மெண்ட் லெட்டர் வந்தால் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். சிறு வணிகர்கள் எந்த அளவுக்கு பதட்டமாக இருப்பாங்கன்னு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி சமாளிக்கணும், என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியலை. இப்படி ஒரு நோட்டீஸ் எப்படி அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, அவங்க கடையில் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பேங்க் சைட்லேருந்து கர்நாடகாவுடைய ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வாங்கி அதை பேஸ் பண்ணி இவங்களுக்கு நோட்டீஸ் அப்படிங்கிறத அனுப்பியிருக்காங்க. பார்த்தாங்க, பிரச்சனையை சமாளிக்கிறதா அப்புறம் இருக்கட்டும், முதல்ல பிரச்சனைக்கு காரணமான இவனை முதல்ல தூக்கிடுவோன்னு சொல்லி யூபிஐ போர்டை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் ஒன்லி கேஷ் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. நிறைய பேருக்கு டேக்ஸ் கட்டுறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு நான் தான் சம்பாதிக்கிறேன், அதில் டேக்ஸாக பெரிய அமௌண்ட் கட்டணும்னா எப்படா கட்டுறது அப்படிங்கிற கேள்விங்கிறது வரும். ஆனால் டேக்ஸை வச்சு தான் நம்ம கவர்மெண்ட்டுங்கிற செயல்படுறது நமக்கான திட்டங்கள்லாம் கிடைக்கிது. அதனால் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதும் தப்பு தான். நிறைய பேருக்கு டேக்ஸுங்கிறது எப்படி மிச்சம் பண்ணி கட்டணும் அப்படிங்கிறதே தெரியாது. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. டேக்ஸுங்கிறத கம்மி பண்ணி நம்ம சம்பாதிச்ச காசை க்ரோ ஆகிற மாதிரியான பல வழிகள் அப்படிங்கிறது லீகலாகவே இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இன்றைக்கி டேக்ஸ் பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதான் நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மெச்சூரிட்டி ஆகக்கூடிய சமயத்தில் சிங்கிள் ருப்பி கூட லூஸ் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, டேக்ஸ் பெனிஃபிட்டும் அதிலேருந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் மெட்லைஃபும் ஜாயிண்ட் வெஞ்சரில் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய பிஎன்பி மெட்லைஃப் நமக்கு தர்றாங்க. அவங்களுடைய பிஎன்பி மெட்லைஃப் வேல்யூ ஃபண்ட் அப்படிங்கிற புது என்எஃப்ஓ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட NAV அப்படிங்கிறது 10 ரூபா தான். இந்த என்எஃப்ஓ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது ஜூலை 27 வரைக்கும் தான். அதாவது இன்னும் 8 நாள் தான் இருக்குது. அதனால் இந்த என்எஃப்ஓ பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். இங்கே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். இந்த QR கோடுங்கிறது யூபிஐ மேட்ருக்கு இல்லை. இந்த பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு உங்களுடைய பணத்தை க்ரோ ஆகிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை தெரிஞ்சுக்கிறதுக்கான QR கோட் யூஸ் பண்ணாதீங்க. இந்த என்எஃப்ஓவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செய்வாங்க. அதே சமயத்தில் மார்க்கெட் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதில் ஒரு பார்ட் எடுத்து டெப்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பொட்டென்ஷியலாக நமக்கு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறதுக்கும் கொடுக்கும். அதே மாதிரி ரிஸ்க் அப்படிங்கிறத ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் உதவி செய்யும். பல பேங்க்குகள் 5 to 6% அளவுக்கு தான் ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஆனால் 2018 அவங்க லான்ச் பண்ண மிட் கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது 34.5% அளவுக்கான CAGR அப்படிங்கிறத கடந்த 5 வருஷங்களில் கொடுத்துருக்கு. அதுவே இன்செப்ஷன்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 22.1% அளவுக்கான CAGRங்கிறத கொடுத்துருக்கு. இந்த என்எஃப்ஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்பர் லிமிட் அப்படிங்கிறதே கிடையாது. மாதம் 2000 ரூபாயிலிருந்து தொடங்கி நீங்கள் எவ்வளோ வேணால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கட்ட போகிற மந்த்லி ப்ரீமியமை விட 120 மடங்கு அதிகமான அளவுக்கான லைஃப் கவர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதோட அப் டு 2.5 lakhs per year பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரிட்டனுக்கு கம்ப்ளீட்டாக டாக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது இருக்குது. NRIs இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் 18,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது அது 2 கோடி ரூபா அளவுக்கு மாறுறதுக்கான பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது இருக்குது.
ஆனால் இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது ஜூலை 27 தான், மறந்துடாதீங்க. இன்னும் 8 நாள் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் அதுக்கான லிங்க் அப்படிங்கிறத பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதோடைய டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போயே தொடங்குங்க. கரெக்ட் தான். வரி கட்டணும். வரியின் அடிப்படையில் தான் நாடு இயங்குது. நமக்கான நல்ல திட்டங்கள் எல்லாமே கிடைக்குது. எல்லாமே சரி. ஆனால் அந்த வரி எப்படி வசூலிக்கப்படுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போது இந்த வெண்டாஸுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் யூபிஐனா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். யூபிஐ அப்படிங்கிறது 2016 கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இந்த யூபிஐ. இன்றைக்கி யூபிஐ அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான ஒன்றா இருக்குது. அதிகப்படியான யூசர்ஸ் டெய்லி டிரான்சாக்ஷனுக்கு யூபிஐ அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. போன மாதம், அதாவது 2025 ஜூன் மாதத்தில் ஒரு நாளைக்கு 630 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது யூபிஐயில் நடந்திருக்கு. அதுவே 2025 மே மாதம் பார்த்தீங்கன்னா 18.67 மில்லியன் யூபிஐ டிரான்சாக்ஷனுங்கிறது நடந்திருக்கு. இதோடைய ஒர்த் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 25.14 ட்ரில்லியன் ருபீஸ் அளவுக்கு இருக்குது. 673 பேங்குகளுடைய சப்போர்ட் மூலமாக கிட்டத்தட்ட 500 மில்லியன் யூசர்ஸ் யூபிஐக்கு இருக்காங்க. அவ்வளோ பெரிய நெட்வொர்க்காக இந்த யூபிஐங்கிறது இருக்குது. விசா கார்டு இருக்குல்ல, விசா கார்டுடைய டெய்லி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத யூபிஐ எப்போது பிரேக் பண்ணிருச்சு. அந்த அளவுக்கு நம்ம யூபிஐயை அதிகமாக பயன்படுத்துகிறோம். யூபிஐ அப்படிங்கிறது ஏன் கொண்டு வரப்பட்டுச்சு? இதற்கான ஐடியா அப்படிங்கிறது 2008 உருவாக்கப்படுது. 2008 ஆர்பிஐயும் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷனும் இதுக்கான டிஸ்கஷன் அப்படிங்கிறதுல ஈடுபடுறாங்க. அதாவது அதிகமாக கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத தான் இந்தியர்கள் செய்கிறாங்க. அவங்கள டிஜிட்டல் நோக்கி நம்ம நகர்த்தணும். அப்படி நகர்த்துறது மூலமாக நிறைய செலவுகளை குறைக்கலாம். அதாவது ஃபிசிக்கலான கரன்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம் ஒன்று வைக்கணும்னா ஏடிஎம்முக்கு மிஷினுக்கு ஒரு செலவு இருக்குது. அந்த மிஷின் வச்சுருக்கக்கூடிய பில்டிங்க்கு ஒரு வாடகை செலவு இருக்குது, ஏசிக்கு ஒரு செலவு இருக்குது, வாட்ச்மேனுக்கு ஒரு செலவு இருக்குதுன்னு இப்படி ஒரு செலவுகள் ஆட் ஆன் ஆகிட்டே போகுது. அந்த செலவுகளை நம்மளால் குறைக்க முடியும். ஃபிசிக்கல் கரன்சி இருக்கிறதுனால அதிகமாக திருட்டு நடக்குது, ஊழல் நடக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு மக்களை அதிகமாக டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா அதிகமாக மக்கள் செலவு பண்ண ஆரம்பித்தா தான் எக்கனாமி அப்படிங்கிறது பூம் ஆகும். ஸோ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் முறை இருந்ததுன்னா மக்கள் அதிகமாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும். அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. என்பிசிஐ அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன் தான் இன்றைக்கும் யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கான பேக் போனாக இருக்குது. அவங்க தான் இதை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த என்பிசியோட சேர்மனாக யூபிஐ அப்படிங்கிற பிரில்லியண்ட்டான ஐடியா நடைமுறைக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் நந்தன் நீலகேனி. இவர் இன்ஃபோசிஸுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஒருத்தர். அதுக்கப்புறமா என்பிசிஐடைய சேர்மனாக வராரு. அவருடைய தலைமையில் தான் இது செயல்முறைக்கு வருது. அதே மாதிரி யூபிஐ அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் மக்கள் எல்லாரும் அதை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு அதை உருவாக்குனவர் யாருன்னா என்பிசிஐடைய சிஇஓவாக இருந்த திலீப் ஆஸ்வே. இவங்க 2 பேருடைய முழுமையான முயற்சியால் இது நடைமுறைக்கு வருது. ஆனால் இந்த ஐடியா, அதாவது டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு மக்கள் அதிகமாக கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஐடியாவை முதல்ல அதிகமாக யோசித்து அதை எப்படியாவது நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு யோசித்தவர் திரு ரகுராம் ராஜன் அவர்கள். ஸோ இவங்க 3 பேருடைய முன்னெடுப்புனால யூபிஐ அப்படிங்கிறது 2016 நடைமுறைக்கு வருது. வந்தப்போ இம்மிடியேட்டாக அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிமானிட்டைசேஷன் டைமில் காசே கையில் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டப்போ யூபிஐ தான் நமக்கு கை கொடுக்கணும்னு அதிகமாக யூபிஐயை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் டிஜிட்டல் இந்தியா கேம்பெயின் அப்படிங்கிறது மூலமாக யூபிஐ அதிகமாக பயன்படுத்துங்க அப்படின்னு ப்ரொமோஷன்லாம் செய்யப்பட்டு நாம் எல்லோரும் யூபிஐக்கு மாற ஆரம்பிச்சிட்டோம். யூபிஐ யூஸ் பண்ணாத கடைக்காரங்க கிட்ட கூட கியூஆர் கோடு இல்லையா, என்னங்க நீங்கள் என்கிட்ட எங்கெங்க காசு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி அவங்களும் பப்ளிக்குடைய டிமாண்டுங்கிறது கியூஆர் கோடு தான், அப்போ நம்ம அதை வச்சா தான் நம்ம தொழில் நடத்த முடியும் அப்படின்னு கியூஆர் கோடுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி யூபிஐக்கு அதிகமாக மாறினதுக்கு அப்புறமா எல்லா டிரான்சாக்ஷனும் யூபிஐயில் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனை எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி சம மேட்டராக இருக்குல்ல, இவ்வளோ சம்பாதிக்கிறியா அப்போ நீ டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்புனது தான் இப்போ பிரச்சனையாக மாறி இருக்குது. ஸ்மால் வெண்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்குன்னு தனியாக கரண்ட் அக்கௌண்ட்டு, பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் எதுவுமே கிடையாது. எங்களுடைய சொந்த அக்கௌண்ட்டில் தான் நாங்கள் இந்த பணத்தையும் வாங்கிட்டு இருக்கோம். அந்த அக்கௌண்ட்டில் இருந்து தான் எங்களுடைய எல்லா செலவும் போகுது. அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் மற்றவங்களும் காசு அனுப்புகிறாங்க, சொந்தக்காரங்க அனுப்புகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க, கடன் வாங்கினவங்க காசு அனுப்புறதெல்லாம் கூட அதில் தான் அனுப்புகிறாங்க. அது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அதெல்லாம் நான் சம்பாதிச்ச காசுன்னு சொன்னால் எப்படி அப்படிங்கிறதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. கரெக்ட்.
ஏன்னா அதுதான் நடைமுறை யதார்த்தமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு கீரை விற்கிறவர், பழம் விற்கிறவர், கறி விற்கிறவர், இளநீ விற்கிறவர், இவங்க எல்லாம் வந்து டிரான்சாக்ஷனுங்கிறத அவங்க சொந்த அக்கௌண்ட்டில் தான் வாங்குவாங்க. நிறைய பேருக்கு அக்கௌண்ட்டுங்கிறத எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியாது. நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, பணம் அனுப்புவாங்க, ஃபோன் போட்டு ஏம்மா வந்துருச்சாமா பணம் அப்படின்னு கேட்பாங்க. அங்கேருந்து அவங்க பொண்ணோ பேத்தியோ வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்துருச்சுப்பா நீ கிளம்பி போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் அவங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கைங்கிறதே இருக்குது. அவங்கக்கிட்ட போய் நீ இவ்வளோ காசு கட்டணும் அப்படின்னா எப்படி கட்ட முடியும்? இது கர்நாடகாவில் மட்டும் நடக்கலை. ரீசண்டாக தமிழ்நாட்டில் கூட பானிபூரி விற்றவருக்கு வந்து 40 லட்ச ரூபாய்க்கு மேலே நீ சம்பாதிச்சிருக்க, டேக்ஸ் கட்டி ஆகணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்புன சம்பவம்லாம் கூட நடந்திருக்கு. டக்குனு அது நியூஸை பார்த்த உடனே என்னடா சொல்கிற, பானிபூரியை விற்று 40 லட்சமா அப்படின்னு ஒரு பதட்டம் நமக்கு வரும். ஆனால் கணக்கு பண்ணி பார்த்தா இதே மாதிரியான சிக்கலில் தான் அவங்களும் இருப்பாங்க. தினமும் அவங்க தண்டலுக்கு காசு வாங்கி தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இப்படி ஒரு நோட்டீஸ் போகிறதுங்கிறது வந்து எவ்வளோ பதட்டத்தை அவங்களுக்கு உருவாக்கும். ஈஸியாக சொல்லிடலாம், அவங்களாம் அதை டிக்ளேர் பண்ணிடலாம், நாங்கள் இவ்வளோ தான் செலவு பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எங்கள் காசு இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடலாம், அதோட மேட்டர் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லலாம். டிக்ளேர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு முதல்ல அவங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆடிட்டரை அவங்க பிடிக்கணும், அந்த ஆடிட்டரை வச்சு ஆடிட் பண்ணி இதெல்லாம் வந்து என்னுடைய பர்சனல் காசு, இதெல்லாம் வந்து என்னுடைய தொழில் முறையில் வந்த காசு, அதில் நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு இவ்வளோ தான் லாபம், அதில் நான் இவ்வளோ பணம் கட்டணும், வரி கட்டணும், இல்லை வரி கட்ட தேவையே இல்லை, 20 lakhsக்கு கீழே இருக்கிற ஸ்லாப்பில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணணும். ஸோ இவ்வளோத்தையும் செஞ்சு பிடிக்கிறதுக்கே அவங்க ஒரு செலவு பண்ணி ஆகணும், ஒரு அமௌண்ட் ஒதுக்கணும், ஒரு ஆடிட்டரை பிடிக்கணும், அதுக்கு ஒரு செலவு பண்ணணும். ஒருவேளை அவங்களுடைய தொழில்முறை சம்பாத்தியம் அப்படிங்கிறது 20 லட்சத்துக்கு மேலே இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான செலவு பார்க்கணும், அதுக்கான ஆடிட் செலவுலாம் பார்க்கணும், இவ்வளோ செலவு அவங்க செய்யணும். ஆனால் 20 லட்சத்துக்கு அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி பேப்பர் சொல்லும். ஆனால் உண்மையிலேயே அவங்க கைக்கு எதுவுமே நின்று இருக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சிக்காம இப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறதுங்கிறது சரியானது ஒன்றான்னு எனக்கு தெரியல. இனிமேல் வந்து ஸ்மால் வெண்டார்ஸையும் நாங்கள் கவனிப்போம், அவங்களும் வந்து ப்ராப்பரான டாக்ஸேஷனை வந்து ஃபாலோ பண்ணணும், அவங்களும் டிஜிட்டல் முறையில் தான் பேமெண்ட் வாங்குறாங்க, அதெல்லாம் நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அவங்களுக்கான ஆடிட் ப்ராசஸ் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்படின்னு அதெல்லாம் உருவாக்கி தந்துட்டு அதுக்கப்புறமா வரி வாங்குறதுக்கான வேலைகளை செய்கிறதுங்கிறது சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு இவ்வளோ சம்பாதிச்சிருக்க இம்மிடியட்டாக வரி கட்டுன்னு அவங்கள போட்டு நெருக்கும்போது எப்படி இதிலேருந்து சமாளிக்கிறது, எவ்வளோ பணம் கட்டுறது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க தடுமாறுவாங்க. நிறைய பேர் கடன் வாங்கி எப்படியா வரி கட்டிடுவோம், அது பிரச்சனையாகும்னு யோசிச்சு கூட வரி கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் அவங்க கடனுக்குள்ளே மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தான் ஐயன் வள்ளுவன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கான், வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு அப்படின்னு. அதாவது கொலை ஆயுதத்தை காட்டி கொடு கொடுன்னு மிரட்டுற கொள்ளைக்காரன் போன்றது திடீர்னு புது சட்டங்களை போட்டு வரி கொடுன்னு சொல்லக்கூடிய அரசு அப்படின்னு. சரியாக இருக்குல்ல? இப்போ நோட்டீஸ் தான் அனுப்பியிருக்காங்க, ஆனால் இனிமேல் வந்து இம்மிடியேட்டாக வந்து வசூலிக்கிற வேலையில் இறங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை வந்தது அப்படின்னா கர்நாடகாவில் நடந்த மாதிரியே எல்லா இடங்களையும் நடக்க ஆரம்பிச்சிடும், நம்ம ஊர்லேயும் நடந்துடும். யூபிஐ இனிமேல் கிடையாது, காசை கொடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ காசுன்னு வந்துருச்சுன்னா மறுபடியும் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிக்கும். அதை சமாளிக்கிற அளவுக்கு நாம் இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆர்பிஐ ரீசெண்டாக பணத்தை அச்சடிக்கிறதுக்கான செலவுங்கிறது 25% அதிகமாயிருச்சு. கிட்டத்தட்ட 6372 கோடி ரூபா நமக்கு அதிகமாக செலவாகுது, முன்னாடி இருந்ததை விட இவ்வளோ செலவு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிக்கைங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பணம் அச்சிடுறதுலேயே நமக்கு ஒரு பெரிய செலவினம் அப்படிங்கிறது வருது. அதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான செலவுங்கிறதும் ரொம்ப அதிகம். பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு செலவு இருக்குது, ஏடிஎம்மில் ஒரு செலவு இருக்குது, பேங்கிங்கில் ஒரு செலவு இருக்குது, இப்படி ஏகப்பட்ட செலவுங்கிறது இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மக்களுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை வந்து புழங்க வைக்கிறதுக்கான நடைமுறை சிக்கல்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எக்கனாமியை கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது சிக்கல் அப்படிங்கிறது ஏற்கனவே டிஜிட்டல் திருட்டுங்கிறது அதிகமாகிட்டு இருக்குது, அதோடு சேர்த்து இந்த திருட்டம் பழையபடி இன்னும் அதிகமாகிடும். அதாவது ஃபிசிக்கல் திருட்டும் பழையபடி அதிகமாக வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் கரப்ஷன் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. டிஜிட்டலாக தான் டிரான்சாக்ஷன் நடக்கணும் போது கரப்ஷன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இது அப்படியே உல்ட்டாவாகிடும். நீ சிம்பிளாக யோசிச்சு பார்க்கலாம், நீங்கள் ஒரு புது வீட்டுக்கு போகிறீங்க, முன்னாடிலாம் வாடகை வந்து எதில் போடுவீங்க, டைரெக்டாக வந்து காசாக தருவீங்க. அட்வான்ஸ் நீங்கள் எவ்வளோ தருவீங்க, அதையும் டைரெக்டாக வந்து நீங்கள் காசாக தான் தருவீங்க. ஆனால் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து அதில் வந்து கியூஆர் கோட் இருக்குது அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்புங்க, அதை நீங்கள் ஆட் பண்ணி எப்போ பணம் வந்து சேருது அப்படிங்கிற பிரச்சனைலாம் இல்லாமல்
இம்மீடியட்டாக எமர்ஜென்சியாக நம்ம கியூஆர் கோடில் இருக்குல்ல அதில் அனுப்பிடலான்னு டக்குன்னு அனுப்பிடுவோம். ஸோ நமக்கு டிஜிட்டலாக இந்த வீட்டுக்கு நம்ம இவ்வளோ வாடகை கட்டுறோம் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், பேங்க்குக்கும் தெரியும். நீ எனக்கு வாடகை தரவே இல்லை அப்படின்னு வீட்டு ஓனரை ஏமாற்ற முடியாது, வாடகை தந்தேன்னு வீட்டில் வாடகை இருக்கிறவங்களும் ஏமாற்ற முடியாது. டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்களா எடுத்து பாரு, பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு டக்குன்னு எடுத்து பார்த்துடலாம். இது மாதிரி சின்ன சின்ன லெவலில் இருந்தே சிக்கல்களையும் கரப்ஷனையும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது மாற்றும். இது ஃபிசிக்கல் கேஷுக்கு அதிகமாக மாறும்போது டோட்டலாக மாறிடும். என்ன தான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருந்தாலும் இந்தியா இன்றைக்கும் பெரிய அளவுக்கு கேஷ் ஃப்ளோ கொண்ட ஒரு எக்கனாமி தான். அதிகமான பேர் வந்து டிஜிட்டலை நம்பாமல் பணத்தை எடுத்து தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 50% மேலே அவங்களுடைய எண்ணிக்கை தான் இந்தியாவில் அதிகம். அதே சமயத்தில் 40 to 45% இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் இப்படி ஒரு முட்டுக்கட்டைகளை உருவாக்க ஆரம்பித்தோம்னா அதோட வளர்ச்சிங்கிறது பெரிய அளவுக்கு தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த யூபிஐ விட அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டங்கிறது ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது, அதுதான் இ-ரூபி. டிஜிட்டலாக பணத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. இப்போதைக்கு டெஸ்ட் ரனில் அது இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் அது எல்லாத்துலேயும் வந்துடும். அதாவது ஒரு வேலெட்டில் நமக்கான பணத்தை வந்து போட்டு வச்சுட்டு எப்படி நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த பணத்தை வந்து டிஜிட்டலாக நம்ம எடுத்து செலவு பண்ணலாம். இனிமேல் ஃப்யூச்சரில் சம்பளம்லாம் கூட இந்த இ-ரூபி அப்படிங்கிற டிஜிட்டல் கரன்சியில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இ-ரூபிங்கிறது அதிகமாக பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் இன்னும் சிம்பிளிஃபை ஆகிடும். அவ்வளோதான், எல்லாருமே வந்து இ-ரூபியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது. இ-ரூபியை வந்து உங்கள் அக்கௌண்ட்டு வருதுல்ல, அந்த அக்கௌண்ட்டை இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணல அப்படின்னா எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படின்லாம் கூட கொண்டு வரலாம். வருமா அப்படின்னு வந்திருக்கு. சைனா மாதிரியான நாடுகளில் ரீசெண்டாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கரன்சியாக உங்களுக்கு அனுப்பியிருக்கிறத நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே வந்து செலவு பண்ணலன்னா அது எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படின்லாம் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அதை வந்து 30 நாளில் நீ செலவு பண்ணலான்னா காலி ஆயிரும்னு சொன்னால் எப்படி இருக்கும் நமக்கு? ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், மக்கள் பணத்தை வந்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தால் எக்கனாமி வளராது, ஸோ அதிகமாக செலவு பண்ணால் தான் அதிகமாக எக்கனாமி வளரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவில் இதை வந்து கொண்டு வராங்க. ஆனால் அதிகமாக செலவு பண்ணுறதுனால நாம் எந்த அளவுக்கு பஞ்சர் ஆகிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள். அதனால் நம்மளை ஆளக்கூடியவர்கள் வந்து செலவு பண்ணுங்க அப்படின்னு தான் நம்மளை வந்து தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கான வழிமுறைகளெல்லாம் உருவாக்குவாங்க. அதனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம எந்த அளவுக்கு சேர்த்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சி, சேஃப்டி எல்லாமே இருக்குது. அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பணத்தை டபுள் ஆக்கிறதுக்கான வேலையை நம்ம செய்யணும். அதே சமயத்தில் அதிலேருந்து நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த என்எஃப்ஓ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மறந்துடாதீங்க, இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது ஜூலை 27 தான். இன்னும் 8 நாள் தான் இருக்குது. அதனால் இமிடியேட்டாக உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். படித்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் படித்து தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போயே செய்யுங்க, ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். சரி, ஓகே பிக் பாஸ், யூபிஐ ஆப்புங்கிறது எப்படி ஆப்பாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது சீக்கிரமாக சரியாயிரும்னு நம்பலாம். சரியாயிருச்சுன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். சரி, அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.